இது சேஃப் சாஃப்ட்வேர். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுவும் இடாப்ஸோட சிஎஸ்ஐயோட டெவலப்பரோட இதுதான். நீங்கள் மேக்ஸிமம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்ங்கிறது தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்காக தான் இந்த சேஃப்ங்கிறது வந்து மெயினாக வச்சுருக்காங்க. நீங்கள் இடாப்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அனலைஸ் பண்ண முடியாது, இந்த சேஃப் தான் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சேஃப்ங்கிறது வந்து மெயினாக வந்து நம்ம ஒரு ஃபூட்டிங் ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? அப்ராக்சிமேட்டாக லோடு பை எஸ்பிசி போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஏரியா, அந்த ஃபுட்டிங்கோட ஏரியா எவ்வளோங்கிறது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? சேஃப் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைலில் போயிட்டு, இது ஃபவுண்டேஷனுக்காக மட்டும் வச்சுருக்காங்க சேஃப் வந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபைலில் போயிட்டு நியூ மாடல், இப்போ நியூ மாடலில் போய்க்குங்க. அதே மாதிரி டிசைன் கோட், எந்த டிசைன் கோட் யூஸ் பண்ண போகிறீங்க? IS456 அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே. மாடிஃபை ஷோ ரீபார், அதில் என்னென்ன கவர் இருக்கும் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கிங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபூட்டிங்க்கு வந்து ஏன் நான் வந்து 50 மாற்றுறேன் அப்படின்னா, அது வந்து நான் ஃபூட்டுக்கு ஸ்லாபை வந்து நான் வந்து இதாக கிரியேட் பண்ண போகிறேன், ஃபூட்டிங்கை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் கவர் மட்டும் மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லாமே ஓகே, மெட்ரிக் டிஃபால்ட் தான் இருக்குது. நம்ம கோடு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட்டாகவே இருக்கும். இந்த ஃப்ளாட் ஸ்லாப் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். பேஸ் மேட் ஸ்லாப் சிங்கிள் கம்பைன் ஃபுட்டிங் நீங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணுறதை விட நீங்கள் உள்ளே போய் மேனுவலாக பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம், பட் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். உள்ளே போய் எப்படி கிரியேட் பண்ணுறது, வெளியே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வேல்யூஸ் மட்டும் டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் வெளியே கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போய்க்கலாம், பிளாங்க்ல போய்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பிளாங்க்ல நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த ஃபுட்டிங் டிசைன் பண்ண போகிறோம். சைஸ் ஆஃப் த காலம் வந்து 400 × 400, அதே மாதிரி லோடு வந்து 1500, எஸ்பிசி வேல்யூ வந்து 225, கிரேட் வந்து M20 FE415. இந்த காலத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம் சேஃபில் வந்து. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதில் போகணும் அப்படின்னா மெட்டீரியல் தான் கிரியேட் பண்ணணும். இதில் போனே டிஃபைனில் போயிட்டு மெட்டீரியல், அதில் போயிட்டு ஆட் நியூ மெட்டீரியல். ஓகேவா? ஆனால் இதில் போயிட்டு M20 கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது திரும்பி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா காங்கிரீட் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இடாப்ஸில் பார்த்தீங்கன்னா M30 M40க்கு வந்து அதே வேல்யூ எடுத்துக்கும். ஆனால் இதில் வந்து எப்படின்னா M20க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். M25 M30 போனீங்கன்னா நீங்கள் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால M20யை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே ஆச்சு. இப்போ ஆட் நியூ, திரும்பி இதில் என்ன பண்ணுறேன், FE415 கொடுத்தாச்சு. சேம் இதில் போயிட்டு ரீபார், FE415க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். நீங்கள் FE500 550 போகணும்னா இடாப்ஸ் மாதிரி வராது. அதுலேருந்து அந்த வேல்யூவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரீட் என்ன கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து நம்ம மெட்டீரியல் என்னங்கிறது நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுமா, அதில் நம்ம ஸ்லாப் பீம் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேணா ஸ்லாபும் காலமும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் போய்க்குங்க, ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி, அதில் போயிட்டு ஸ்லாப் திக்னஸ் வந்து ஃபூட்டிங் தான் நம்மளுக்கு. ஃபூட்டிங் வச்சுக்கோங்க, மினிமம் 150 இருக்கணும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 300ன்னு வச்சுக்கலாம் திக்னஸ் வந்து. ஓகேவா? மினிமம் 150க்கு மேலே தான் திக்னஸ் இருக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு SP34 பார்த்துருந்தா கொடுத்துருப்பாங்க எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. மினிமம் வந்து 150க்கு மேலே இருக்கணும். 300 அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிறேன். மெட்டீரியல் வந்து M20 கொடுத்துக்கிறோம். ஓகேவா? M20 இந்த இடத்துக்கு இருக்கா டைப் ஸ்லாப்ங்கிறது, இங்கே ஃபூட்டிங்னு மாற்றிக்குங்க. ஃபூட்டிங் இந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துக்குங்க. இங்கே வந்து ஃபூட்டிங் 300 திக்னஸ், அதே மாதிரி இங்கே என்ன 300 திக்னஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃபூட்டிங் 300 M20 கிரேட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டைப்பில் மட்டும் ஸ்லாபுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, ஃபூட்டிங் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபூட்டிங் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபூட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லாபோட ஃபூட்டிங் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸ்லாபோட ஃபூட்டிங் வந்து நம்ம ஸ்லாபோட சைஸ் வரைஞ்சிக்கலாம். அது எப்படி வரைகிறதா இருந்தால் எதில் போகணும் அப்படின்னா,
சாரி, ட்ரா குயிக் ட்ரா ஏரியா அரௌண்ட் த பாயிண்ட்ஸ், அது போய்க்குங்க, அது ஈஸியாக இருக்கும். குயிக் ட்ரா அரௌண்ட் த பாயிண்ட்ஸ் அது போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்குலர் ஸ்லாப் வந்துருச்சு, ஃபூட்டிங் திக்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு ஃபூட்டிங்கோட சைஸ் வேணும் அப்படின்னா இங்கே டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 1.5 மீட்டர் வேணும், அதே மாதிரி 1.5 மீட்டர். ஓகேவா? இப்போ சென்டர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1.5 வந்துருச்சு. இதை நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே டைமென்ஷன் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கிருந்து இது மாதிரி 1.5 வந்துருச்சா, அதே மாதிரி இங்கிருந்து இது மாதிரி 1.5. இந்த 1.5 எப்படி அப்ராக்சிமேட்டா வைக்கிறேன்னா லோடு பை ஏரியா தான். நீங்க ஃபூட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, லோடு பை ஏரியா போட்டீங்கன்னா சாரி லோடு பை எஸ்பிசி போட்டீங்கன்னா அதோட ஏரியா கிடைச்சிருமா உங்களுக்கு, அதை வச்சுதான் நம்ம அப்ராக்சிமேட்டா ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபூட்டிங்கோட ஸ்லாப் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பண்ணப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன்ல போயிட்டு காலம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? காலம் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு ஆட் நியூ காலம். நம்ம காலம் சைஸ் எவ்வளோ வச்சிருந்த ஃபூட்டிங்க்கு 400 into 400. ஓகேவா? இதில் போயிட்டு M20, இதில் நம்ம என்ன பண்ணணும் 400, அதே மாதிரி இந்த ஆக்சிஸில் வந்து 400. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க, ஜஸ்ட் ஓகே. இன்னும் போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணி சரி போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிஃபைன் ட்ராவில் போயிட்டு குயிக் ட்ரா காலம், ட்ரா காலத்தில் போய்க்குங்க. அதில் போனீங்கன்னா காலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. இந்த இடத்துக்கு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்டு பிலோ பிலோன்னு இருக்கு, நம்மளுக்கு பிலோ வேணாம் எபோ தான் வேணும். இங்கே 0 பண்ணிட்டு இங்கே 3 கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இங்கே சென்டரில் பார்த்து பிக் பண்ணிக்கங்க காலத்தை. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ 3D போய் பாருங்க, பின்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக காலம் வந்து வந்துருச்சா. என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் போயிட்டு இப்போ சென்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரால போயிட்டு ட்ரா காலம்ஸ் சாரி இந்த ப்ராப்பர்ட்டி எபோன்னு இருக்கா, அதில் இந்த காலத்தோட சைஸை செலக்ட் பண்ணணும். இப்போ எபோ கிளிக் பண்ணிக்கோங்க, இப்போ கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, காலம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. 3 மீட்டர் ஹைட் ஃபூட்டிங்லேருந்து 3 மீட்டர் ஹைட் வச்சுருக்கோம். இந்த இடத்துக்கு ப்ராப்பர்ட்டி எபோவில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த காலத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் ஒரு ஐசோலேட் பேட் ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அது நம்ம பேட் கிரியேட் பண்ணியாச்சு, காலம் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் வந்து அந்த காலத்துக்கு வந்து லோடு கொடுக்கணும், அதே மாதிரி எஸ்பிசி வந்து அந்த சாயிலுக்கு நம்ம ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? எப்பவுமே அந்த சாயிலுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா அசைன்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க, நம்ம சாயில் ப்ரெஷர் கொடுக்க போறோம் இந்த ஸ்லாபுக்குன்னா ஸ்லாபை செலக்ட் பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு சப்போர்ட் டேட்டா அதுல போய்க்குங்க, சப்போர்ட் டேட்டால போயிட்டு சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போய்க்குங்க, ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி. இதுல சாயிலோட எஸ்பிசி எவ்வளோ 225 225, அப்போ வந்து kN/m². இதில் இருக்குன்னு வைங்க, இன்டூ 10⁴. இது எப்படி நம்ம சப்கிரேடுக்கு மாத்துறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான். சரி, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோ. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ 20 எஸ்பிசி இன்டூ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்டூ செட்டில்மெண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு சப்கிரேட் கிடைச்சிரும். எஸ்பிசி எவ்வளோ 225 இன்டூ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 675 டிவைடட் பை நம்ம செட்டில்மெண்ட் எவ்வளோ மினிமம் செட்டில்மெண்ட் வைக்கிறோம்னா 25 mm செட்டில்மெண்ட் வைக்கிறோம். ஓகேவா? இன்டூ 1000 கிலோநியூட்டனுக்காக போட்டோம்னா 27,000 நம்மளுக்கு சப்கிரேட் வந்து கிடைக்குது. ஓகேவா? எப்படி சப்கிரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், எஸ்பிசி இன்டூ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிவைடட் பை செட்டில்மெண்ட் இன்டூ 1000 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே என்ன வரும் 27,000 வரும். 27,000 கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாறலை அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே கொடுத்துருங்க, ஓகே கொடுத்து திரும்பி மாடிஃபை போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு மாறி இருக்கும் சப்கிரேட் வந்து. ஓகேவா? உங்களுக்கு சப்கிரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சேம் தான், எஸ்பிசி உங்களுக்கு எவ்வளோ சாயிலோட எஸ்பிசி இன்டூ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிவைடட் பை செட்டில்மெண்ட் இன்டூ 1000. செட்டில்மெண்ட் மினிமம் நம்ம 25 எடுப்போம், மேக்ஸிமம் 25 mm எடுப்போம். 75 mm வரைக்கும் போகலாம் செட்டில்மெண்ட்.
மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் 25 mm இருக்கும், அதுக்குள்ளதான் வர மாதிரி வரணும். நம்ம எடுத்தோம்னா சப்கிரேட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சப்கிரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு வந்து சிலதுல ஸ்டாட் எடுத்தீங்கன்னா டைரக்டா எஸ்பிசி வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. இதுல வந்து சப்கிரேட் வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆயிடுச்சா? சாயில் 225 எஸ்பிசி வேல்யூ வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன அப்ளை பண்ணணும்? லோட் அப்ளை பண்ணணும். இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு லோட் டேட்டா, அதில் போயிட்டு பாயிண்ட் லோட், அதில் போயிட்டு லைவ் லோட் போய்க்கும். ஓகேவா? லைவ் லோட் அதில் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். இப்போ நமக்கு கிராவிட்டி இதில் போயிட்டு மைனஸ் கொடுக்க தேவையில்லை. 1500 லோடு 1500 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபுட்டிங் கிரியேட் பண்ணியாச்சா? சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்லாப் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்லாப் கிரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட்டோமேட்டிக்காக லோடு கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லாப் கிரியேட் பண்ணியாச்சு, எஸ்பிசி வேல்யூ கொடுத்தாச்சு, அதே மாதிரி லோடு எவ்வளோன்னு நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்தப்பறம் என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக ரன்னில் போயிட்டு ரன் அனலைஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரன்லைஸ் கொடுக்கும்போது சேவ் பண்ண கேட்கும். ஏதோ ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 4 செக் நம்ம பண்ணுவோம். என்னென்ன செக் வந்து நம்ம ஃபுட்டிங், எல்லா ஃபுட்டிங்குமே காமன் தான். மேட் போனாலும் சரி, கம்பைன்டு போனாலும் சரி, ஸ்ட்ராப் போனாலும் சரி, நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு காமன் தான். என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைனிங் ஆஃப் ஃபுட்டிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் ஆஃப் ஃபுட்டிங் வந்து செக் பண்ணியாச்சு. அப்போர்ட் ப்ரெஷர், நம்ம பெண்டிங் மூமெண்ட் என்னங்கிறது பார்க்கணும். நீங்கள் இப்போ இதில் வச்சுட்டு இந்த வேல்யூ வச்சுட்டு மேனுவலாக செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பெண்டிங் மூமெண்ட் வருதுங்கிறது கண்டுபிடிக்கணும். பஞ்சிங் ஷியரில் பாஸ் ஆயிருக்கா, அதே மாதிரி ஒன் வே ஷியர், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பேஸ் ப்ரெஷர் அது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு என்னன்னா செட்டில்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது. இது வந்து டெட் லோடுக்கு உண்டானது. இப்போ லைவ் லோடுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் வந்து 24 தான் வந்திருக்கு. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ செட்டில்மெண்ட் பிரகாரம் ஓகே, நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு, எவ்வளோ செட்டில்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள எவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்கு, கம்மியாக வந்திருக்கு நமக்கு செட்டில்மெண்ட். சப்போஸ் செட்டில்மெண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா திக்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அதில் போயிட்டு சாயில் ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம். டிஸ்பிளேல போயிட்டு சரி லைவ் லோட், லைவுக்கு தான் நம்ம சாயில் ப்ரெஷர் செக் பண்ண போகிறோம். அப்ளை க்ளோஸ். இந்த சாயில் ப்ரெஷர் எப்பவுமே உங்களுக்கு என்னன்னா, நம்ம எஸ்பிசி வேல்யூ விற்கிறோம்ல 225, அது கீழே தான் எப்பவுமே வரணும். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஏரியா வந்து சின்னது, பட் லோடு வந்து ஜாஸ்தி. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து செகண்ட் செக்லையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் செக்லையும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்ட் செக் என்னன்னா பஞ்சிங் ஷியர் செக். அதை நம்ம டீட்டெயிலிங் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ரன்ல போயிட்டு ரன் அனலைஸ் அண்ட் டேட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ டிஃப்ளெக்ஷன்லேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதே மாதிரி அப்போ சாயில் ப்ரெஷர்லேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 225 கீழே தான் வரணும். நெக்ஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சிங் ஷியர் இருக்கும். ஓகேவா? ஷோ பஞ்சிங் ஷியர் அது 1க்குள்ளே தான் வரணும். அதுலேயும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஆட்டோமேட்டிக்காக ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்த இதுக்கு வந்து ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சைஸ் மாற்றணும். இப்போ நம்மளுக்கு லோடு என்ன 1500, அப்போ வந்து எஸ்பிசி 225 டிவைடட் பை போட்டோம்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு ஆன்சர்? 7.7676 வருது. உங்களுக்கு வந்து 7 வருவது மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வரும்? இப்போ லோடு பை எஸ்பிசி, லோடு வந்து 1500 டிவைடட் பை எஸ்பிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏரியான்னு கிடைச்சிரும். அதே வந்து ரூட் எடுத்தீங்கன்னா 2.5 உங்களுக்கு வருமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளாக போயிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளாக இதை 2.5 நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எடிட்டும் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த லைனில் போய் ட்ரா லைனில் போயிட்டு இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். இப்போ 2.5 நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒருக்கா இதே மாதிரி இன்னொரு கப்போடு. ஓகேவா? இப்போ வந்து பிளான் வியூ வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ சேம் அதே தான் எல்லாமே. ட்ராவில் போயிட்டு சேம் ட்ரா அரவுண்ட் த பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்லாப். இதில் என்ன வைக்கிறேன்னா 3 மீட்டருக்கு 3 மீட்டருக்கு வைக்கிறோம். ஓகேவா? 3 மீட்டருக்கு 3 மீட்டர் வச்சாச்சு.
வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா கிளிக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், சேம் அதேதான் காலம் போறோம். காலம் போயிட்டு சேம் காலத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், சேம் காலத்தை பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், 3Dல வச்சுட்டு அதுக்கு வந்து எஸ்பிசி வேல்யூ அப்ளை பண்ண போறோம். சாரி, இன்னொன்னு என்ன பண்ணோம்னா ஸ்லாபுக்கு வந்து திக்னஸ் மாத்திக்கலாம். ஓகேவா, ஏன்னா திக்னஸ்னாலே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்போ வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு டிஃபைன்ல போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, மாடிஃபை ஷோ போங்க. இங்க வந்து 500 வைக்கலாம், 415 திக்னஸ் வைக்கிறோம். ஓகேவா, 415 வச்சுட்டு ஓகே. ஓகே, அந்த ஸ்லாபுக்கு 415 வச்சுட்டேன். இன்னும் செலக்ட் பண்ணிட்டு அசைன்ல போயிட்டு சப்போர்ட் டேட்டால போயிட்டு சாயில் ப்ரெஷர் சேம் நம்மளுக்கு அதே எஸ்பிசி தான் கொடுத்தாச்சு. இங்க லோடு அதே லோடு தான், அசைன்ல போயிட்டு சப்போர்ட் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் அதே லோடு தான் இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா ரன் அனலைஸ் கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி செட்டில்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்னன்னா டெட் லோடுக்கு உண்டானது. இப்போ கொடுக்குறது லைவ் லோடு. இப்போ லைவ் லோடு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு, 5 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கா. நம்ம அப்பால என்ன பண்ணிட்டோம், 1.2 மீட்டருக்கு 1.2 மீட்டருக்கு நம்ம வச்சுட்டோம். அப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் நம்மளுக்கு எடுக்கல, ஜாஸ்தியா வந்துச்சு. ஏன்னா வந்து சைஸ் வந்து லோடு பை எஸ்பிசி போடும்போது உங்களுக்கு ஜாஸ்தியா வருமா. அப்போ வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏரியா மாத்தினங்காட்டி என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட்டும் நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா 15 இருந்துச்சு லைவ் லோடுக்கு, இப்போ வந்து 6 சம்திங் செட்டில்மெண்ட் வந்துருச்சா. இப்போ புரியுதா உங்களுக்கு, வந்து அதோட சைஸும் திக்னஸும் மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்ன, டிஸ்பிளேல போயிட்டு ஷோ ரியாக்ஷன் ஃபார் சாயில் ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. சாயில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு, 152 சம்திங் வந்திருக்கு. அப்போ நம்ம எஸ்பிசி எவ்வளோ, 225. அந்த 225ல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா எஸ்பிசி வேல்யூ வந்து சாயில் ப்ரெஷர் வந்து வந்துருச்சு. அப்போ வந்து கரெக்ட். ஏன் வந்து இப்போ வந்து அப்பால வந்து 800 வந்துச்சு, இப்போ வந்து ஏன் வந்துச்சுன்னா நீங்க மேனுவலா ஃபர்ஸ்ட் ஃபுட்டிங் டிசைன் பண்ணும்போது லோடு உங்களுக்கு தெரியும், எஸ்பிசி தெரியும், அதை வச்சு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸ்லாபோட திக்னஸ் மட்டும் அதிகம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் நம்ம ஏரியா அதிகம் பண்ணி ஸ்லாப் திக்னஸ் அதிகம் பண்ணங்காட்டி நம்மளுக்கு எஸ்பிசி வேல்யூ என்ன 225 வருது. நம்ம செகண்ட் செக்கும் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டிஸ்பிளேல போயிட்டு பஞ்சிங் ஷியர். ஓகேவா, அந்த செக் நம்ம பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிசைன் பண்ணிட்டு பஞ்சிங் ஷியர், ஷோ பஞ்சிங் ஷியர். இப்போ என்னன்னா பஞ்சிங் ஷியர் ஃபெயில் ஆயிருக்கு, ஒன்னுக்குள்ளதான் வரணும். சைஸ் ஓகே, நம்மளுக்கு பஞ்சிங் ஷியர் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை சைஸ் அதிகம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு டிஃபைன்ல போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு மாடிஃபைல போயிட்டு இது என்ன பண்ணனா 500 வச்சுக்கலாம். ஓகேவா, 500 வச்சுட்டு ஓகே. இப்போ ரன்ல போயிட்டு ரன் டிசைன் கொடுங்க, கொடுத்தாச்சு. இப்போ செட்டில்மெண்ட் சைஸ் அதிகம் பண்ண செட்டில்மெண்ட் எல்லாமே கம்மியா தான் வரும், எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கும். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல போயிட்டு பஞ்சிங் ஷியர் இப்போ என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா 1.2 சம்திங் கம்மியாயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் இது ஜாஸ்தி பண்ணலாம், ஏன்னா சைஸ் அதிகம் பண்ணீங்கனாலே போதும். இப்போ 3 வச்சிருக்கீங்க, 3.5 அந்த மாதிரி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டிஃபைன்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு போய்க்கணும். ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு டிஃபைன்ல போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் மாடிஃபை. இப்போ இது 600 கொடுத்து பாருங்க, திக்னஸ் 600 mm. ஓகே ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரன் அனலைஸ் அண்ட் டிசைன். இப்போ போய் பாருங்க அனலைஸ் டிஸ்பிளேல போயிட்டு பஞ்சிங் ஷியர். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஒன்று கீழே வரும் எப்பவுமே பஞ்சிங் ஷியர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, பஞ்சிங் ஷியர் வந்து பாஸ் ஆயிடுச்சா, ஸ்லாப் திக்னஸ் மற்றபடி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு வந்து சாயில் ப்ரெஷர்லயும் பாஸ் ஆயிடுச்சு, எம்எம் டிஃப்ளெக்ஷன் இது செட்டில்மெண்ட்லயும் பாஸ் ஆயிடுச்சு, பஞ்சிங் ஷியர்லயும் 2-வே பஞ்சிங்லயும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா பெண்டிங் மூமெண்ட் செக் பண்ணணும். எல்லாமே மேனுவலா இந்த வேல்யூல வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா நீங்க செக் பண்ணிக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வியூ வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுட்டு சேம் அன்லாக் பண்ணிக்கங்க. அன்லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரிப்ஸ் அதே மாதிரி பீம் கிரியேட் பண்ணோம்ல அதே மாதிரி இங்க ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து ஆட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கா, அந்த ஆட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நேரம் எனக்கு எந்த இடத்துக்கு வேணும்
அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அதுல நீங்க பெண்டிங் மூமெண்ட் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெண்டிங் மூமெண்ட் வருது, எத்தனை தூரத்துக்கு வேணும் எனக்கு அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல நம்ம ஸ்ட்ரிப்ஸ் கொண்டு வரணுமா, அதே மாதிரி சிம்பிளா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை பீம் மாத்திக்கலாம். ஸ்ட்ரிப்ஸ் வந்து அதே மாதிரி உங்களுக்கு என்ன, இதுல இருந்து இது முடி. அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஸ்ட்ரிப்ஸ் நம்ம கொண்டு வரணுமா, சேம் இங்க இருந்து இது முடி. ஸ்ட்ரிப்ஸ் நீங்க எப்படி வேணா கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இங்கிருந்து இது முடி. இப்போ ஸ்ட்ரிப்ஸ் கொண்டு வந்தாச்சு. சிம்பிளா போயிட்டு டிசைன்ல போய் ரன்ல போயிட்டு ரன் அண்ட் டிசைன், அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லா செக்குமே நம்ம பார்த்தாச்சு. லைவ் லோடுக்கு உண்டான செக் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு, டிஃப்ளெக்ஷன் செக் பண்ணியாச்சு, டிஸ்பிளேல போயிட்டு சாயில் ப்ரெஷர் செக் பண்ணியாச்சு, எல்லாமே செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிப் ஃபோர்ஸ் ஃபைனலா செக் பண்ணணும், பெண்டிங் மொமெண்ட். அதில் போனீங்கன்னா லேயர் ஏ மொமெண்ட் செக் பண்ணணும். அப்ளை கொடுத்துருங்க. ஷோ வேல்யூஸ் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ வேல்யூஸ் இருந்தால் இதில் தான் ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு மொமெண்ட் வந்து. அந்த மொமெண்ட் வந்து எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா திக்னஸுமே ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நான் பி லேயர் பார்க்கணும் அப்படின்னா 2 லேயருமே அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2 லேயருமே எங்கே ஜாஸ்தியாக வரும்னா காலம் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து மொமெண்ட் வந்து ஜாஸ்தியாக வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ பார்த்ததுல வந்து என்னன்னா, இப்போ நம்ம என்னென்ன செக் பண்ணியிருக்கோம், இதில் இருக்கிற டெப்த் ரெக்வயர்ட் ஃபார் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு செக் பண்ணிட்டு அப்படிங்கிற பஞ்சிங் ஷேர் பார்த்தாச்சு, பேஸ் ப்ரெஷரும் பார்த்தாச்சு, ஒன் வே செக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிங்கிள் ஒரு ஐசோலேட்டட் ஃபுட்டிங்ல நம்ம எப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு சிங்கிள் ஒரு கிரியேட் பண்றது ஐசோலேட் செக் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது சிம்பிளா இதுல டீடைலிங், இதுல வந்து டீடைலிங் நீ கொண்டு வந்துக்கலாம். இதுல வந்து டீடைலிங் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, சிம்பிளா நீங்க போனீங்கன்னா ஷோ ஸ்லாப் டிசைன் இருக்கும். அந்த ஸ்லாப் டிசைன்ல போனீங்கன்னா ஸ்ட்ரிப் பேஸ்டு அந்த இது கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரன்லேயே போனீங்கன்னா ரன் டீடைலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரன் டீடைலிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ரன் டீடைலிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னங்கன்னா ஃபூட்டிங் டேபிள் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ரீபார் ஏழு எத்தனை போட சொல்லியிருக்கு, 16 mm. இப்போ ஏன் 16 mm போட சொல்லியிருக்குன்னா நம்ம ரீபார் மாத்தாம விட்டோம். அதனால 16 mmல 24 போட்டா போதும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு திக்னஸ் வச்சிருக்கோம், எத்தனை மீட்டர் வச்சிருக்கோம், எத்தனை பார் வச்சிருக்கோம், அதோட இது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாமே வந்துடும். ஃபூட்டிங் லேஅவுட் பிளானு, அதே மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளவு போடணும் என்னங்கிறது எல்லாத்தோட ஷீட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டிங் டேபிள் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஃபூட்டிங் வந்து எவ்வளோ சைஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ பார்ஸ் எத்தனை தூரத்துக்கு எவ்வளோ நம்ம மெம்பர்ஸில் போடணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இது என்னென்னா பேசிக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. ஒரு நார்மல் ஃபூட்டிங் ஒரு நார்மல் ஃபூட்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே வந்து நார்மல் ஃபூட்டிங் நம்ம நெக்ஸ்ட் வந்து கம்பைன் ஃபூட்டிங் பார்ப்போம். கம்பைன் ஃபூட்டிங் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஃபுட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அதே மாதிரி தான் டிஃபைனில் போயிட்டு செக் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பைன் ஃபுட்டிங் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், மேட் ஆகட்டும் ராஃப்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். சேம் நியூவில் போய்க்கிறோம். அதில் போயிட்டு இதில் போகிறோன்னா IS 456ல போய்க்கிறோம். சேம் இதில் நீங்கள் போய்க்கலாம். இதை நான் சொல்கிற கடைசியில் என்னன்ட்டு இப்போ பிளாங்க்லேயே போய்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம கம்பைன் ஃபூட்டிங் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு டிஃபைனில் போயிட்டு மெட்டீரியல் போகணும். அதில் போயிட்டு ஆட் நியூ மெட்டீரியல், அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் M20. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் காங்கிரேட் கொடுத்துட்டு ஓகே. அதே மாதிரி ஆட் நியூ மெட்டீரியல், அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் FE 415 கொடுத்துட்டு ரீபார் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டிஃபைனில் போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கலாம். ஆட் நியூ, இதில் போயிட்டு ஸ்லாபோட திக்னஸ் ஒரு 400 mm S4. இதில் வந்து ஃபூட்டிங்னு மாற்றிக்கங்க. இதில் வந்து 400 mm கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் கையோட காலத்தையும் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபைன்ல போயிட்டு காலம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட், ஃபர்ஸ்ட் ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 காலம் வரும்ல 230/300 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி M20 இது வந்து 300,
இது வந்து 230. ஓகே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓகே. சேம் ஒரே காலம் ரெண்டு இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேவா, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சிம்பிளா டிரால போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிரா ரெக்டாங்குலர் ஸ்லாப் ஆர் ஏரியா எது எடுத்துக்கலாம் அப்படின்னா குயிக் டிரா ஏரியா எடுத்துக்கலாம். இந்த குயிக் டிரா ஏரியாவில் போயிட்டு எக்ஸ் டைரக்ஷன் வந்து எனக்கு 6 மீட்டர் தேவை, இது வந்து 3 மீட்டர் தேவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2-வே ஸ்லாப் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா. ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, ஒரு கம்பைன் ஸ்லாபுக்கு ஒரு பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்பைன் ஸ்லாபுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் காலம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ராவில் போயிட்டு குயிக் ட்ரா காலம், இது காலம் வந்து இங்கேருந்து எத்தனை தூரம் தள்ளி வேணும் அப்படின்னு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ரா லைனில் போயிட்டு இங்கிருந்து எத்தனை தூரத்துக்கு தள்ளி இருக்கணும், அடுத்த காலம் 1.7 மீட்டருக்கு எனக்கு தள்ளி இருக்கணும் அப்படின்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா காலத்தில் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக சென்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு காலத்தை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எத்தனை மீட்டர் தள்ளி இருக்கணுமோ. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கிருந்து எனக்கு இங்கிருந்து தள்ளி இருக்கணும் இது முடியும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தூரம் தள்ளி இருக்கணுமோ அத்தனை தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ணிக்கலாம், ட்ராவில் போயிட்டு ட்ரா காலம் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 காலம் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ போய் 3D பாருங்க. சரி, இது வந்து ஏன்னா நம்ம ஹைட் அபோவ் தான் கொடுக்கணும், நம்ம பிலோ கொடுத்துட்டோம். அதனால இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ வச்சுக்கலாம், பிளெயின் வியூ. அதே மாதிரி ட்ராவில் போயிட்டு ட்ரா காலம் இதை 0 பண்ணிக்கலாம், இதை வந்து 3 பண்ணிக்கலாம். இப்போ போய் காலம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி, இதில் போய் காலத்தோட ப்ராப்பர்ட்டி காலம் 300 கிளிக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேருந்து எத்தனை தூரம் தள்ளி காலம் வச்சாச்சு, அப்ராக்சிமேட்டாக தான் வச்சுருக்கோம். இப்போ 3D போய்க்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாப் கிரியேட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, காலம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இல்லை நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், இந்த ஸ்லாபுக்கு வந்து நம்ம எஸ்பிசி கொடுக்கணும். சேம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதே கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைனில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு ஆட் நியூ இதில் போய் 2.7. ஓகேவா, அது எஸ்பிசி கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே சாயில் 2 இது செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இது இப்போ அசைனில் போய்க்குங்க. அசைனில் போயிட்டு சப்போர்ட் டேட்டா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் சாயில் 2 ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு சாயில் 2 இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் லோடு கொடுக்கணுமா, செலக்ட் பண்ணிக்கங்க. அசைனில் போயிட்டு லோட் டேட்டா பாயிண்ட் லோட், இதுக்கு வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன், இதை லைவாக மாற்றிக்கங்க. கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 400 கிலோ நியூட்டன் ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அசைனில் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு 600 கிலோ நியூட்டன், ஏன்னா ரெண்டுமே ஒரே இதாக. இப்போ ரெண்டுக்குமே நம்ம கொடுத்தாச்சா, 400 கிலோ நியூட்டன் 600 கிலோ நியூட்டன் கொடுத்தாச்சு. இன்னும் அவ்வளோதான், கம்பைன் ஃபுட்டிங் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக ரன்னில் போயிட்டு ரன் அனலைஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏதோ ஒரு நேமில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதே சேம் இப்போ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டெட் லோடு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லைவ் லோடுக்கு நம்ம பார்க்கணுமா, செட்டில்மெண்ட் வந்து கம்மி தான், ஏன்னா லோடு கம்மி தான் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து செட்டில்மெண்ட்டாக அவ்வளோக்கா இருக்காது, இது செட்டில்மெண்ட் வந்து கம்மி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேல போயிட்டு ஷோ சாயில் ப்ரெஷரில் போயிட்டு சாயில் ப்ரெஷர் லைவ் லோட் அப்ளை. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லோடு இது ஜாஸ்தி இல்லை, ஆக்சுவலாக வந்து லோடு கம்மி தான், நம்மளுக்கு ஏரியா வந்து ஜாஸ்தி, அதனால வந்து இதுலேயும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பஞ்சிங் ஷியர் அதில் போய் டிசைன் பண்ணிக்கணும். டிசைன் பண்ணிட்டு இப்போ டிஸ்பிளேல போனீங்கன்னா பஞ்சிங் ஷேர் வந்துடும். இப்போ பஞ்சிங் ஷேர் பார்த்தீங்கன்னா 0.5 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் கம்மியாக, ஏன்னா வந்து நம்ம லோடு கம்மி ஏரியா பெஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதுக்கு ஏரியா நீங்கள் கம்மியாகவே கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்னா இதுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் அன்லாக் எடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்ட்ரிப்ஸ் டிசைன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துட்டு எனக்கு எந்தெந்த இடத்துக்கு பெண்டிங் மூமெண்ட் பார்க்கணுமோ அந்தந்த இடத்துக்கு ஸ்ட்ரிப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கிருந்து இது முடியும், எனக்கு எங்கேருந்து இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் பார்க்கணுமோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரிப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கிருந்து இது முடியும். இப்போ ஸ்ட்ரிப்ஸ் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அனலைஸில் போயிட்டு அனலைஸ் அண்ட் டிசைன்
கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல போயிட்டு ஸ்ட்ரிப் ஷோ ஸ்ட்ரிப் டீடைலிங் லேயர் ஏ மூமெண்ட், இதே மாதிரி லேயர் பி மூமெண்ட் வேணும், எனக்கு வேல்யூஸோட வேணும் அப்ளை. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெண்டிங் மூமெண்ட் எல்லா வேல்யூமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் இது என்னன்னா ஏன் வந்து இது எதுலையுமே ஃபெயிலியர் ஆகலை, ஐசோலேட்டட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைஸ் வந்து காலத்தோட சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துட்டோம். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா இதில் எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை ஆக்சுவலாக வந்து. அதனால இதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து சப்போஸ் இதில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணணும் கண்டிப்பாக. 2-வே பஞ்சிங் ஷியர், மொமெண்ட் எவ்வளோ வருது, அதே மாதிரி வந்து செட்டில்மெண்ட் எவ்வளோ வருது, அதே மாதிரி சாயில் ப்ரெஷர் எவ்வளோ வருது, எல்லாமே நீங்கள் ஃபவுண்டேஷன் செக் பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷனே டிசைன் பண்ணணும். இப்போ பண்ணியாச்சு. பண்ணப்போ ரன்னில் போய் டேரெக்டாக ரன் டீட்டெயிலிங் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டீட்டெயிலிங் ஆயிரும். ஓகேவா, இப்போ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, நம்மளுக்கு டீட்டெயிலிங் வந்துருச்சா, எவ்வளோ போடணும், எவ்வளோ தூரத்துக்கு ஏன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து இது வந்து கம்மி தான் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து ஜாஸ்தி. அதனால வந்து நம்மளுக்கு என்னன்னா அந்த பிரச்சனை, ஏரியா கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு வந்து அந்த கம்பைன்ட் இதுக்கு வந்து. ஓகேவா, அதனால தான் வந்து என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபுட்டிங் இதே மாதிரி மேட் போனாலும் சரி, கம்பைன் ஐசோலேட்டட் போறீங்கனாலும் சரி, ஐசோலேட்டட்னா இந்த இடத்துக்கு வச்சு டிசைன் பண்ணீங்கன்னா ஐசோலேட்டட்ல இதே செக் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். ஐசோலேட்டட்ல என்ன பண்ணணும், இந்த செக் எல்லாமே நீங்கள் பண்ணி தான் கொண்டு வரணும். இதுதான் கிரிட்டிக்கல் பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பீம் ஷியர், கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பஞ்சிங் ஷியர், காலத்தை சுற்றி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பஞ்சிங் ஷியர் எப்பவுமே வரும். கிரிட்டிக்கல் பீம் ஷியர் வந்து ஒன் வே ஷியர் வந்து எங்கே வரும்னா இந்த எண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த ஷியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த பெண்டிங் மூமெண்ட் வந்து இந்த போர்ஷனில் உங்களுக்கு வரும். அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் என்ன ஒரு ஃபுட்டிங் ஷாலோவில் போனீங்கன்னா ஸ்டிப் ஃபுட்டிங் எது போறீங்கனாலுமே இது வந்து உங்களுக்கு என்னன்னா கம்பல்சரியா நீங்கள் இது வந்து ஃபுல்லாமே செக் பண்ணியிருக்கணும். டிசைனிங் ஆஃப் ஃபுட்டிங்கில் வந்து எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டிங் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டிங் வந்து பேசிக்கா டிசைன் பண்றது. இந்த டீடைலிங் டயக்ராம் நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சுக்கலாம். இது சொன்னது எல்லாமே என்னன்னா பேசிக்கா வந்து ஒரு 10-15% தான் இ டைப்ஸ்ல இப்படி இருக்கு. நம்ம ரஃபா தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது போக லாங் ஸ்ட்ரெச்சஸ் போகும்போது அது போக நிறைய இது நம்ம கம்பைன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம பண்ணதெல்லாம் இது வச்சு பண்ணோம். இந்த மெத்தட் என்னன்னா நீங்க டைரக்டாவே பண்ணிக்கலாம், ஆனா தெரிஞ்சிருக்கணும். சிங்கிள் ஃபுட்டிங்னா எல்லாமே இதுல வந்திருக்கும். ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகிக்கும். இப்படியும் கிரியேட் பண்ணலாம், நம்ம அந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். எப்பவுமே அதுக்குள்ள போய் கிரியேட் பண்ணி பழகுங்க. ஓகேவா, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல ஸ்லாப் ஒரு ஸ்லாப் மட்டும் தனியா எடுத்து 2-வே ஸ்லாப் வந்து நீங்க டீடைலிங் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபிளாட் ஸ்லாப்பும் அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஃபிளாட் ஸ்லாப் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபிளாட் ஸ்லாப் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா, எல்லாமே இதில் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாட் ஸ்லாப் கிரியேட் பண்ணி அதோட டீடைலிங்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே சேஃப்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதோட கம்பைன் ஃபுட்டிங், எந்த ஃபுட்டிங் நீங்க கம்பைன் ஃபுட்டிங் இருக்கு, கம்பைன் ஃபுட்டிங் பார்க்கணும் அப்படின்னாலும் கம்பைன் ஃபுட்டிங் ஜஸ்ட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம்ல அந்த மெத்தட்லேயே கிரியேட் பண்ணி அந்த மெத்தட் கிரியேட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மேட் ஃபுட்டிங் ரேம்ப் ஃபுட்டிங் வரும்போது அந்த மாதிரி போகும்போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க போறதுனா போய்க்கலாம். பட் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இது வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு இருக்கு. இது வந்து எல்லாமே இது பேஸ் மேட் அதே மெத்தட் தான். காலம் மட்டும் தள்ளி தள்ளி எத்தனை மேட்ல வந்து எத்தனை பேஸ் வருது இன்பில்ட்டாவே இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபுட்டிங் உள்ள போயிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்கு உங்களுக்கு எல்லாமே, ஜஸ்ட் இங்க வேல்யூ டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஈஸியா டைப் பண்ணிக்கலாம். பட் அப்படி எப்பவுமே பழகாதீங்க, உள்ள போய் நீங்க பிளாங்கா கிரியேட் பண்ணி எல்லாமே கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு என்னன்னா ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் ஃபிட்டிங் அது கம்பைன் ஃபிட்டிங் கொடுத்தீங்க, பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரியேட் ஆயிரும். ஆனா வந்து செக் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஓகேவா, நான் சொன்னேன் அந்த செக் வந்து உங்களுக்கு எல்லாமே என்னன்னா கம்பல்சரி. இந்த செக் எல்லாமே ஃபுட்டிங்ல பாஸ் ஆயிருக்கா அதே மாதிரி நீங்க பார்க்கணும். பீம் ஆகட்டும், காலம் ஆகட்டும், ஸ்லாப் ஆகட்டும், எல்லா மெட்டீரியலுமே உங்களுக்கு என்னென்ன செக் இருக்கு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீங்க பார்த்துட்டு தான் நீங்க எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.
ரெடி பண்ண அப்புறம் எப்படி நான் டிராயிங் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் டிராயிங் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி தான் கீ பிளான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி தான் நீங்கள் டிராயிங் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக வந்து இ-டாப்ஸ்மு சேஃப் வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது. இ-டாப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடல் ஃபுல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இதில் சேஃபில் வந்து ஒரு ஐசோலேட்டட் ஃபூட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, கம்பைன் ஃபூட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது வந்து எப்படி கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணணும். அதே மாதிரி பீமுக்கு செக் இருக்குது, காலத்துக்கு செக் இருக்குது, எல்லாத்துக்குமே செக் கண்டிஷன்ஸ் இருக்குது. IS 456 கோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஸ்டீல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் என்னன்னா பேசிக்கா வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம அனலைஸ் பண்றது ஃபுல் பில்டிங் இ-டாப்ஸ் ஆகட்டும் சரி, சேஃப் ஆகட்டும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எல்லாமே இந்த ரிப்போர்ட் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்போர்ட் ஃபைலாகவும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம், சேவஸ் கொடுத்துக்கலாம், பிரிண்ட் கிராஃபிக்ஸ் நீங்கள் எல்லாமே கேப்சூர் பிக்சராக நீங்கள் கொடுத்து கூட என்டர் ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் எல்லாமே வந்து. ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்காக வந்து ஒரு இ-டாப்ஸும் சேஃபும் சொல்லிக்கு 10% அது போக நிறையா இருக்குது. பேசிக்காக யூஸ் பண்ணுறது இதுதான். ஓகேவா? சேஃப் சாஃப்ட்வேர் பேசிக் டூ. ஓகே, இதோட என்னோட கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா?